adjacent matrix and இந்த லிஸ்ட்டு இதை வச்சு எப்படி கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். லைக் ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேப்பரில் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிடுறோம். ஆனால் கன்சோல் அதாவது டிஸ்பிளேல வந்து இப்படி டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த இப்போ வந்து ட்ரீனா ஈஸியாக வந்து அந்த பிஎஃப் அந்த என்னது இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். அதே இதுக்கு வந்து இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இப்படி இருக்குது. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் தான் 2 இது வருது. ஒன்று வந்து அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸு, இன்னொன்று வந்து லிஸ்ட்டு. இந்த 2 வழியில் வந்து நம்ம கிராஃபை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள். அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கு, அதோட டைமென்ஷன் என்னன்னா n கிராஸ் என்ன இருக்க போகுது. என்னன்னா நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். இங்கே நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் என்னென்னது, இதுதான் இது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வெர்டிசஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு வெர்டிசஸ். இது ஃபுல்லாக எட்ஜஸ் சொல்லுவாங்க. இதுக்கு சப்போஸ் வெயிட் கொடுத்தாங்கன்னா அது எட்ஜ் வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது ஃபர்ஸ்ட் இங்கே வரலாம். n கிராஸ் nல வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன 5 இருக்குது, அப்போ 5 கிராஸ் 5ல வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸ் வந்து டென்ஸ் கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே இது வந்து லிஸ்ட்டு வந்து ஸ்பாஸ் கிராஃபை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் சொல்லலாம். மொதல் 5 கிராஸ் 5 மேட்ரிக்ஸ் போட போகிறோம். இந்த இருக்கா 1 2 3 4 5 1 2 3 4 5 5 கிராஸ் 5 மேட்ரிக்ஸ் போட்டோம். இப்போது மேப் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். இப்போது 1க்கும் 1க்கும் நடுவில் இப்படி கனெக்ஷன் இருந்தால் தான் அங்கே வந்து 1 வரும். அப்படி கனெக்ஷன் எதுவுமே இல்லைல்ல, அப்போ 0. இப்போ 2க்கும் 2க்கும் உள்ள கனெக்ஷன் இருந்தால் தான் இங்கே 2வும் 2 மீட் ஆகிற இடத்துல வந்து 1 வரும். ஸோ இல்லை அப்படி, ஸோ 0. அதே மாதிரி 3க்கும் இல்லை, 4க்கும் இல்லை, 5க்கும் இல்லை. ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 வரும். அடுத்து மீதி உள்ளதை ஃபில் பண்ணலாம். இப்போ 1க்கும் 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ 1க்கும் 2க்கும் கனெக்ஷன் இருக்குன்னா 1க்கும் 1 2 இதில் ஒரு 1 போட்டணும். அதே மாதிரி 1 2 இதில் ஒரு 1 போட்டணும். ஓகே, அப்போது இது முடிச்சிட்டோம். இந்த டயகனல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கணும். அடுத்து வந்து 1க்கும் 4க்கும், அப்போ 4க்கும் 1க்கும் கனெக்ஷன் இருக்குது. 1க்கும் 4க்கும் இந்த இருக்குது. அடுத்து 4க்கும் 1க்கும் இந்த இருக்குது. அடுத்து 2க்கும் 4க்கும், 4க்கும் 2, 2க்கும் 4க்கும், 4க்கும் 2க்கும் இந்த இருக்குது. அப்படியே வரிசைக்கு அடுத்து 4க்கும் 3க்கும், 3க்கும் 4க்கும், 4க்கும் 3க்கும், 3க்கும் 4க்கும், இப்படியே வரிசைக்கா இந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸால கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அடுத்த லிஸ்ட்லாம் எப்படி கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து n வெர்டிசஸ், அதாவது n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டாக் போட்டுறணும். லைக் லிஸ்ட்டு மாதிரி போட்டுறணும். அந்த நம்பரை வந்து 1 2 3 4 5 ரெப்ரசன்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எல்லாமே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ 1ல போய் பார்க்கணும். 1ல வந்து என்னென்ன 2 கனெக்ஷனில் இருக்குது, 4 கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம லிங்க் லிஸ்ட்டில் வந்து போடுறோம். 1ஓட வந்து 2 கனெக்ஷனில் இருக்குது, அடுத்து 2ஓட 4 கனெக்ஷனில் இருக்குன்னு லிங்க் லிஸ்ட்டில் போடுறோம். அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குது, 2க்கு 3 கனெக்ஷனில் இருக்குது, 4 கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அதை 3 and 4 வந்து லிங்க் லிஸ்ட்டில் போட்டுப்போம். சாரி, 1ம் கனெக்ஷனில் இருக்குது. இங்கே 1 3 4 3மே கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதை லிங்க் லிஸ்ட்டில் போட்டிருப்போம். இதே தான் அடுத்து 3க்கு பார்க்கணும். 3 2 4 5
2 4 5 கனெக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்றது. 2 வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அடுத்து பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ் எப்படின்னா